ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான்னு இருக்கேன். திருச்சிராப்பள்ளி நகரத்தில் மேல சிந்தாமணி பகுதியில் ராஜா சாஸ்திரிகள் என்பவர் இருந்தார். மூச்சுக்கு மூச்சு மகாபெரிவா தான் அவருக்கு எல்லாமே. தன் வீட்டில் எந்த ஒரு நல்லது கெட்டது என்றாலும் அந்த மகானிடம் உடனுக்குடன் தெரிவித்து விடுவார். மகாபெரிவாளின் திருவாயில் இருந்து உதிர்கிற வார்த்தைகள்தான் எல்லாவற்றுக்குமான தீர்வு. மகாபெரிவா இட்ட உத்தரவை எந்த ஒரு காலத்திலும் இவர் மீறியதில்லை. பொதுவாக மகாபெரிவாளை மனப்பூர்வமாக வணங்கி வருகிற பக்த கோடிகள் விதியின் பலனாக அவஸ்தைகளை அனுபவிக்க வேண்டி வந்தாலும் அந்த மகானின் பரிபூர்ண ஆசி கிடைத்துவிட்டால் போதும். பட வேண்டிய அவஸ்தைகளிலிருந்தும் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களிலிருந்தும் நிரந்தர விடுதலை பெற்று விடுவார்கள். அனுபவபூர்வமாக இதை உணர்ந்தவர்களுக்குத்தான் மகாபெரிவாளின் குரு அருள் புரியும். ராஜா சாஸ்திரிகளுடைய பெண் வயிற்று பேரன் பெயர் ஸ்ரீனிவாசன். பேரன் பிறந்ததும் குடும்பமே அந்த குழந்தையை கொண்டாடியது. ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசா என்று எல்லோரும் குழந்தையே சுற்றி சுற்றி வந்து கொஞ்சினார்கள். நாம் செலுத்துகிற பாசம், கவனிக்கிற கவனிப்பு இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா பிறவிக்கும் முன்வினை பலன் என்று ஒன்று இருக்கிறதல்லவா? அப்போது வாங்கிய கடனை வட்டியும் முதலுமாக அடுத்த பிறவிகளில் அடைக்க வேண்டுமில்லையா? கர்மாவை அனுபவிக்க வேண்டிய வேளை வந்தால் வயது, பதவி, தகுதி போன்ற எவையும் ஒரு பொருட்டல்ல. குழந்தை சீனிவாசனுக்கு முந்தைய பிறவி கர்ம பலனை அனுபவிக்க வேண்டிய வேளை வந்துவிட்டது போல் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் இருக்கிற எவருமே இப்படி ஒரு சோகம் குழந்தையை தாக்கும் என்று நினைத்திருக்க மாட்டார்கள். பிறந்த குழந்தைக்கு இந்தந்த தடுப்பூசிகள், அம்மைக்கு உண்டான ஊசிகள் குறித்த கால இடைவெளியில் போடுவது வழக்கம். அதுபோல் 3 வயதை நிரம்பிய சீனிவாசனுக்கு ஒரு அம்மை ஊசி போட வேண்டிய வேளை வந்தது. பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் ஊசியும் போடப்பட்டது. ஆனால் சோகம் பாருங்கள், ஸ்ரீனிவாசனுக்கு போடுவதற்கான ஊசியில் செலுத்தப்பட்ட மருந்து எக்ஸ்பைரி ஆனது. அதாவது காலாவதியான ஒரு மருந்தை சிரிஞ்சில் ஏற்றி குழந்தை சீனிவாசனுக்கு போட்டுவிட்டார்கள். இது அப்போது யாருக்கும் தெரியவில்லை. காலாவதியான மருந்து பிஞ்சு குழந்தையின் உடலில் செலுத்தப்பட்ட ஓரிரு நாட்கள் கழித்து அது தன் வேலையை காண்பித்து விட்டது. எப்படி தெரியுமா? எப்போதும் உற்சாகமாக துள்ளி விளையாடி கொண்டிருக்கிற சீனிவாசன் மெல்ல உடல் நிலை தளர்ந்தான். குழந்தையின் விளையாட்டுகள் குறைய ஆரம்பித்தன. அசதியாக இருக்கிறான் போல் இருக்கிறது என்று ஆரம்பத்தில் நினைத்து விட்டார்கள் குடும்பத்தினர். இது எங்கு கொண்டு போய் விட்டது தெரியுமா? சீனிவாசன் உடலில் இடது பாகம் திடீரென பெராலிசிஸ் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டது. 3 வயது குழந்தை வீட்டில் துள்ளி குதித்து இங்கும் அங்கும் ஓடி விளையாடுவதைத்தான் பார்த்திருக்கிறோம். தவிர வீட்டில் வைத்திருக்கிற பாத்திரம், பண்டம் போன்ற அனைத்தையும் உருட்டி விளையாடினால்தானே குழந்தையின் சேஷ்டையை அனைவரும் ரசிப்பார்கள். ஆனால் சீனிவாசனுக்கு 3 வயதிலேயே உடலின் இடப்பாகம் செயலிழந்து போனது. குழந்தை தரையில் போட்ட வாக்கிலேயே காணப்பட்டது. ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கம் புரள்வதற்கு முடியவில்லை. தனக்குள் இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் தவித்தது. மிக மிக லேசான அசைவுகள் தவிர பெரிதாக ஒன்றுமே இருக்காது. வீட்டில் இருக்கிற எல்லோரும் துடித்து போனார்கள். திடீரென என்ன ஆயிற்று என்று குடும்பத்தில் அனைவரும் குழம்பி போனார்கள். கை வைத்தியம், நாட்டு வைத்தியம், கோவில் குளம் ஏறி இறங்குவது, யார் யாரெல்லாம் பரிகாரம் சொல்கிறார்களோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவது, இப்படி கலங்கிய கண்களுடன் அனைத்தையும் நிறைவேற்றினார்கள். குழந்தையிடம் இயல்பு நிலை திரும்புமா என்று 24 மணி நேரமும் அவனது திருமுகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பாவம், பலன்தான் கிட்டவில்லை. மருத்துவமனை பணிகளையும் ஏறி இறங்கினார்கள். அப்போதுதான் ஓரிடத்தில் சீனிவாசனது உடல்நிலை கோளாறுக்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டது. காலாவதியான மருந்துதான் இவனை இப்படி பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை அந்த பெரிய மருத்துவமனை மருத்துவர்கள் கண்டுபிடித்தார்கள். இதற்கு உரிய சிகிச்சையும்
ஆரம்பித்தார்கள். ஆனால் உடனடி பலன் தெரியவில்லை. ராஜா சாஸ்திரிகளின் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளுமே மிகுந்த ஏமாற்றத்துடன் கழிந்தது. நாட்கள் ஓடின. ஒன்றும் திருப்தி தரவில்லை. அப்போதுதான் தங்களுக்கெல்லாம் குலகுருவாக விளங்கக்கூடிய மகா பெரியவா இந்த குடும்பத்தினரின் நினைவுக்கு வந்தார். எதற்கும் ஒரு வேளை என்பது வரவேண்டுமல்லவா? குழந்தை சீனிவாசனை மகானது திருச்சந்நிதிக்கு கூட்டிச் செல்லலாம். அந்த மகானின் அருளால் இவன் குணம் பெறலாம் என்ற நம்பிக்கையில் திருச்சியிலிருந்து சீனிவாசனை தூக்கி கொண்டு காஞ்சிபுரம் புறப்பட்டார்கள். மகா பெரியவா அன்றைய தினம் காஞ்சி ஸ்ரீமடத்தில் கீழே தரையில் ஒரு பெரிய விரிப்பின் மீது அமர்ந்திருந்தார். வருகிற பக்தர்களை ஆசிர்வதித்து அனுப்பி கொண்டிருந்தார்கள். குழந்தை சீனிவாசனை தூக்கி கொண்டு போன குடும்பத்தார் அவனை மகா பெரியவாளுக்கு முன்னால் கஷ்டப்பட்டு அமர வைத்தார்கள். தலையாட்டி பொம்மை போல இப்படியும் அப்படியும் லேசாக சாய ஆரம்பித்த சீனிவாசன் ஒரு கட்டத்தில் சிரமங்கள் குறைந்து சற்று ஆசுவாசத்துடன் காணப்படுவது போல் தெரிந்தான். இதுவரை பெரிய அசைவுகள் எதுவுமே இல்லாதிருந்த சீனிவாசன் குடும்பத்தினர் அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் அடுத்து ஒரு செயலை செய்தான். அதாவது, செயல்பாடு குறைந்திருந்த தன் இடக்கையை தரையில் மெல்ல ஊன்றி வலக்கையை மகா பெரியவாளை நோக்கி நீட்டினான். மகா பெரியவா புன்னகைத்தார். அந்த தெய்வத்துக்கு தெரியாதா? மெல்ல உட்கார்ந்த நிலையிலேயே ஒரு சில அடிகள் நகர்ந்து வலக்கையை மேலும் நீட்டினான். மகா பெரியவாளுக்கு முன்னால் மூங்கில் தட்டுகளில் இருக்கும் பழங்களை பார்த்தான். கையை நீட்டி எனக்கு வேணும் என்பது போல சைகை செய்தான். குழந்தையை பார்த்து மகா பெரியவா புன்னகைத்தார். பிறகு சொன்னார், பழம் வேணுமா? என்ன வேணுமோ எடுத்துக்கோ என்று உத்தரவு தந்தார். குடும்பத்தினர் அனைவரும் கண்களில் வழியும் நீருடன் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். மகா பெரியவாளின் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் ஒரு சாத்துக்குடியை எடுத்து தன்னுடன் வைத்து கொண்டது குழந்தை சீனிவாசன். தனது வலக்கரம் உயர்த்தி சீனிவாசனை ஆசீர்வதித்தார் மகா பெரியவா. பிறகு என்ன? அடுத்த ஒரு சில நாட்களில் ஒரு பக்கத்தில் கையும் காலும் செயலிழந்த குழந்தையாயுது என்று அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் சீனிவாசனின் நடவடிக்கைகள் அமைந்திருந்தன. எழுந்து நடக்க ஆரம்பித்தான். ஓட ஆரம்பித்தான். மகா பெரியவாளின் திருப்பார்வை மட்டுமே இந்த அதிசயத்தை நிகழ்த்தி உள்ளது. ரொம்ப அருமையான ஒரு அற்புதம். இதைத் தொடர்ந்து இன்னொரு அனுபவம் சொல்லலான்னு இருக்கேன். காஞ்சி மடத்தில் ஒரு விசேஷ நாளுங்கிறதுனால கூட்டம் நிறையவே இருந்தது. ஒரு நாள் மடத்து சிப்பந்திகள் 4-5 பேர் அங்கங்கே நின்று ஒழுங்குபடுத்தி பெரியவா தரிசனத்துக்கு அனுப்பிட்டு இருந்தா. நேரமாக கூட்டம் அதிகரித்து வரிசை நீண்டுண்டே போனதே தவிர கொஞ்சம் கூட குறையல. அந்த சமயத்தில் வரிசையில் ஒரு இடத்துல கொஞ்சம் நெரிசல் ஏற்பட்டதுனால நான் முன்னால் நீ முன்னாலன்னு சிலர் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டா. அதை பார்த்துட்டே இருந்த மடத்து சிப்பந்தி ஒருத்தருக்கு சுருன்னு கோபம் வந்துடுத்து. கசமுசன்னு கூச்சல் போட்டுண்டு இருந்தவாளை நெருங்கி சகட்டு மெனிக்கி திட்டி கண்டித்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். சட்டுன்னு அங்கே அமைதி நிலவினாலும் சிலர் மனசுக்குள்ளே கருவ ஆரம்பிச்சா. அவளோட ஆத்திரத்துக்கு தூபம் போடுற மாதிரி சிலர் சேர்ந்துண்டா. மடத்தில் இருக்கிற அந்த சிப்பந்தி எப்பவுமே இப்படித்தான் சிடுசிடுன்னு விழுவார். பரமாச்சாரியா பக்கத்திலேயே இருந்தும் கொஞ்சம் கூட பக்குவமே இல்லாமல் இருக்காரே. இதெல்லாம் பெரியவாளுக்கு தெரியாமலா இருக்கோ? தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி ஆசாமியெல்லாம் பக்கத்தில் சேர்த்துன்னு இருப்பாரா? மடத்தில் இருந்தும் இப்படி மடத்தனமாக நடந்துக்கிறாரே. இவாளையெல்லாம் எப்படித்தான் இங்கே வச்சுருக்காளோ. இது மாதிரி ஆளுக்காள் பேச ஆரம்பிச்சா. கூட்டம் மெதுவாக நகர்ந்தது. சலசலத்த நபர்கள் பெரியவாளை தரிசனம் பண்ண வேண்டிய முறை வந்தது. அந்த நபர்களில் முதல்ல நின்னவரை பார்த்தா மகா பெரியவா. நோக்கு சிவபுராணம் தெரியுமோ அப்படின்னு கேட்டார் பெரியவா. ஏதோ படிச்சிருக்கேன் பெரியவா. கை கட்டி வாய் பொத்தி ரொம்ப பவ்யமாக சொன்னார் அந்த ஆசாமி. அதிலிருந்து உன்னண்ட ஒரு கேள்வி கேட்கலாமோ? பெரியவா கேட்குறா. பெரியவா மன்னிக்கணும்,
எனக்கு புராணத்தில் பாண்டித்யமெல்லாம் இல்லை, ஏதோ படிச்சிருக்க, அதனால் இழுத்தார் அவர். ஒரே ஒரு சின்ன கேள்வி, பரமேஸ்வரனோட ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு தெரியுமோ? அதை சொன்னால் போதும். பெரியவா இந்த மாதிரி கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிற, மகேஸ்வரனோட வடிவங்களில் 3 பிரிவு இருக்குன்னு புராணம் சொல்கிறது. ரூபம், அரூபம், ரூபா ரூபம்னு தயங்கி தயங்கி சொன்னவரை தடுத்தார் பெரியவா. அவ்வளவு டீப்பாக எல்லாம் போக வேண்டாம். அவரோட ரூபத்தில் என்னவெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நீ பார்த்த சித்திரங்களை நினைவுபடுத்திட்டு சொன்னாலே போதும். ரொம்ப மென்மையாக சொன்னார் பெரியவா. சதாசிவனோட சிரசில் கங்கை இருக்கும். அவரோட ஒரு கையில் அக்னி, இன்னொரு கையில் மான், மற்றொன்றில் மழு, அடுத்ததில் உடுக்கை, இப்படி எல்லாம் இருக்கும். இடையில் புலித்தோலை உடுத்திண்டு இருப்பார். இப்படி ஒவ்வொன்றா பட்டியல் போட்டு சொன்னார் அந்த ஆசாமி. பொறுமையாக கேட்டுருந்த பெரியவா, அவ்வளவுதானா, இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னார். ஒரு சில வினாடிகளுக்கு அப்புறம், பெரியவா சொல்ல மறந்துட்டேன், சர்ப்பம் அவரோட சரீரத்தில் பல இடங்களில் சுத்திண்டு இருக்கும். காலுக்கு கீழே அபஸ்மாரத்தை போட்டு மிதிச்சுட்டு இருப்பார். பேய், பிசாசு, பூதகணங்கள் எல்லாம் அவர் பக்கத்தில் சுற்றி நின்றுட்டு இருக்கும். இப்படி சொல்லி முடித்தவரோட முகத்தில் ஏதோ 10 மார்க் கேள்விக்கு ஒரு வரி கூட விடாமல் பதில் எழுதிட்டு முழு மார்க்கு கிடைச்சிடும்னு நினச்சி சந்தோஷப்படுற பையன் மாதிரி பரமாச்சாரியா கேள்விக்கு தான் ரொம்ப சரியாக பதில் சொல்லிட்டோங்கிறாப்புல ஒரு பூரிப்பு தெரிஞ்சுது. ரொம்ப சரியாக சொன்னேன், இன்னொரு கேள்வி பாக்கி இருக்கு, அதுக்கும் பதிலை சொல்லிடு. நீ இப்போ சொன்னியே, பாம்பு, அக்னி, அபஸ்மாரம், பேய், பிசாசு, பூதகணம், இதெல்லாம் எதுக்காக வேண்டி சுவாமி தனக்கு பக்கத்தில் வச்சுட்டு இருக்கார்? மகா பெரியவா இப்படி கேட்டதும் அப்படியே திகச்சு நின்னார் அந்த ஆசாமி. ஒரு நிமிஷம் கழித்து மகா பெரியவாளே அதுக்கான காரணத்தை சொல்ல தொடங்கினார். அரவம், அபஸ்மாரம், அக்னி இப்படி எல்லாமே ஆபத்தானதுகள். சர்ப்பத்தை விட்டால் அது சகலரையும் கடிச்சு வச்சிடும். அக்னியை பற்றி சொல்லவே வேண்டாம், எல்லாமும் பஸ்மந்தான். அபஸ்மாரங்கிறது ஒரு மாதிரி மயக்கத்தை உண்டு பண்ணி எழுந்திருக்க விடாமல் செஞ்சிடும். இன்னும் பேய், பிசாசு, பூதங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அதெல்லாம் சுதந்திரமாக விட்டால் எல்லாருக்குமே ஹிம்சை பண்ணிடும். அதனால தான் அதையெல்லாம் வெளியில் எங்கேயும் போக விடாமல் தனக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்கார். பரமேஸ்வரன் இத்தனையும் தான் எங்கே போனாலும் கூடவே கூட்டிகிட்டு போகிறார். அதுகளோட தான் ஆடுறார், சஞ்சாரம் பண்ணுறார். சனகாதிகள் மாதிரியான முனிவர்கள் கூட எப்பவும் அவர் கூடவே இருக்கிறது இல்லை. ஆனால் துஷ்டர்களை எப்பவும் தன் கூடவே வச்சுண்டு கண்காணிச்சுட்டே இருக்கார். அப்படிப்பட்டவாளை வெளியில் விட்டுடாம தன்னண்டையே வச்சுக்கிறது தான் பரமேஸ்வரனோட கிருபை. புரிகிறதா? பரமேஸ்வரனோட மகிமையை மடத்து சிப்பந்தி ஒருத்தர் கோபப்பட்ட போது இப்படிப்பட்டவர்களை எதுக்காக மடத்தில் வச்சுக்கணும்னு தான் புலமினதுக்கு பதிலையும் பரமாச்சாரியா இப்படி மறைமுகமாக சொல்கிறாருங்கிறது புரிஞ்சுது அந்த ஆசாமிக்கு. எவ்வளோ அழகாக புரிய வச்சிருக்கா மகா பெரியவா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நமஸ்காரம்.